மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒருவேளை எங்கள் தலைவர் விருப்பப்பட்டால், ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் விருப்பப்படுமே ஆனால், வேட்பாளருங்கிறது இல்லை, எம்எல்ஏ இல்லை அதை தாண்டி அமைச்சர் அப்படிங்கிறத இப்போவே பேச தொடங்கிடலாம். தோற்று போன உங்கள் முதலமைச்சர், தோற்று போன உங்கள் முன்னாள் எம்எல்ஏ திருச்சி கிழக்கில் நிற்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். RS பாரதி அவர்கள் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் போது ஒரு தாவேகா மேயர் ஜெயிச்சிட்டாங்கன்னா கூட என்னோட பாதி மீசை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இல்லை, அவருக்கே பாதி மீசை தானே போயிருக்கு. ஒரு சாமானியனும் மேயர் ஆகக்கூடிய காலம் தொடங்கி இருக்கிறது. நான் சவால் விடுறேன். ஓகே, RS பாரதிக்குள்ள திமுகவுக்கே சவால் விடுறேன். ஒரே ஒரு மேயரில் நீங்கள் வெற்றி விட்டு பார்க்கலாம். நான் ஊடகங்களில் பேசுவதையே நிறுத்தி கொள்கிறேன். இந்த உதவாநிதி பேசுகிறார், நாங்கள் இந்தி எதிர்ப்பு போரில் என் ஐயா கருணாநிதி மிகப்பெரிய போராட்டம், என்ன போராட்டங்கள் நடத்தினார். தாழ்மையாபுரம் என்று சொல்லக்கூடிய கள்ளக்குடியில் கடைசியாக தலை வச்சு படுத்தவன் கருணாநிதி. எங்களுக்கு தெரியாது நீங்கள் நடத்திய போராட்டமெல்லாம். என் மீது 36க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தது. எல்லாம் போராட்ட வழக்குகள், தமிழர்களுக்கான போராட்ட வழக்கு. நான் செய்த தியாகமே நீங்கள் செய்யவில்லை. அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள், அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர்கள் மேலே இடி ரைடு, அதுக்கான ஒப்புதல் ஆளுநர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் யாரெல்லாம் இந்த மாதிரி இடி ரைடில் மாட்டுவாங்க அப்படிங்கிறது தெரியல சார். ரகுபதி கொண்டு மாட்டணும், மாற்றுவாங்க, எல்லாம் மாட்டுவாங்க. திமுகவினுடைய எல்லா அமைச்சர்களும் இந்த பட்டியலில் உண்டு. முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் இந்த பட்டியலில் உறுதியாக வருவார். காரணம், கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகிலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். தாவேகா ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட 1 மாத காலம் முடியவிடைய போகுது. நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடந்த ஆட்சி காலத்தை விட. இதை எப்படி பாக்குறீங்க? 1 மாத காலமா நாங்க கொண்டு வந்த திட்டங்கள், அவங்களோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? முதல்ல திட்டங்கள் செயற்பாடுகள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே கடந்த கால ஆட்சியினுடைய அவலங்கள், அட்டூழியங்கள், அநியாயங்கள், அடித்த கொள்ளைகள், இதையெல்லாம் உற்று நோக்குவதற்கே இன்னும் நேரம் பத்தலை. ஒவ்வொன்றா போய் தோண்ட போனால், எடுத்துக்காட்டு 717 மதுக்கடைகளை மூடியாச்சு. அதில் அந்த பெட்டி இறக்கி ஏற்றுவதில் இருக்கிற அந்த கூலி விடயங்கள், அதை விட அதிலிருந்து வரக்கூடிய நிதிகளை திமுக தன் சொந்த கட்சி நிதிக்காக பயன்படுத்தியது. 1200 கோடி ஆண்டுக்கு அதில் வருமானம் பார்த்துருக்காங்க. இன்றைக்கி எங்கள் அமைச்சர் அதை துல்லியமாக கண்டுபிடிச்சி, இந்த 1200 கோடியும் ஏன் கட்சி நிதிக்கு போணுச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது. நிச்சயமாக அதுக்கெல்லாம் வழக்கு தொடுக்க போகிறோம். அந்த 1200 கோடியும் இன்றைக்கி மக்கள் நிதியாக மாறப்போகுது. 10 ரூபா அப்படிங்கிற ஒரு விடயமே பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு அஜெண்டாவை அவர்கள் உருவாக்கினார்கள். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன் மதுபான கடைகள் அதிகமான வருமானம் வரக்கூடியதானே? மஞ்சள் தண்ணியே தெளிக்காத ஒரு கடை அமோகமாக வெற்றியோடு நடக்குதுன்னா அது மதுபான கடை தான். எந்த சாமியும் கும்பிட்றதில்ல, ஆனால் அதான் அதிகமான வியாபாரம் நடக்கும். ஏன் அரசு கட்டிடங்கள் அது இயங்கவே இல்லை? இங்கே தான் அவங்க அடித்த கொள்ளை கணக்குக்கு வருது. என்னென்னா, பொதுவாக நீங்கள் நகரங்களை விட்டுருங்க, கிராமங்களில் மதுபான கடைகள் அவுட்டர் ஏரியான்னு சொல்லிட்டு கொண்டே எங்காவது ஒரு மூலையில் தான். கிராமங்களில் வாடகை அதிகபட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 3000 அவ்வளோதான் வரும். இல்லை, அதிகபட்சமாக ஒரு 5000 வைங்களேன். கடை நடத்துறதுனால ஒரு 5000னு வச்சுக்கோங்க. அதனால் அதற்கு 25லேருந்து கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் பெருமானம் உள்ள வாடகை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ மாதம் மாதம் இதை நிறுத்துகிற போது கூட ஒரு மாதத்துக்கான இந்த வாடகை எவ்வளோ வருதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் வருது. 16 கோடியில் 6 கோடி வாடகைன்னு வச்சுக்கோங்க, 10 கோடி ரூபா அதில் கொள்ள போயிருக்குல்ல. இதை கண்டுபிடிப்பதற்கே எங்களுக்கு நேரம் இன்னும் பத்தலை. அது இல்லாமல் மின்சார கட்டணத்தில் ஊழல், மதுபான கடைகளுக்கு வர்ற மின்சாரத்தில். அதுக்கப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னா அதில் சொல்கிறாங்க பீர் தான் குளிரூட்டியில் வைக்கப்படும், மற்ற சரக்கெல்லாம் தனிமையாக தான் வைக்கப்படும். அப்போ அதுக்கு எதுக்கு 10 ரூபா வசூல் பண்ணால் இப்போ அதை சொல்கிறாங்க, இல்லை பாட்டிலுக்கு நாங்கள் வாங்கினோம், பாட்டில் வாங்கிட்டு போயிடுறாங்க, அந்த பாட்டிலுக்கு ரிட்டர்னும் இல்லை, அதுக்காக நான் வாங்கணும்னு சொல்கிறாங்க. போதை ஏறி போனவனுக்கு பாட்டில் எப்படி தெரியும்? இதையெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி ஒரு கட்டத்துக்கு கொண்டு வரணும்னு முடிவெடுக்கிறோம். இப்போ கூட இந்த விடயத்தில் கூட எங்களுடைய அரசு தான், எங்களுடைய அரசுக்கே நாங்களே கோரிக்கை வைக்கிற
இடத்துல இருக்கிறோம். தலைவர் அதெல்லாம் கேட்குறாங்க. ஓகே, ஓகே. பார் நடத்தக்கூடியவர்கள் 30ஆம் தேதி வரை அதுக்கு டெண்டர் இப்போ போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கு. இந்த பார் எடுத்தவன் பூரா பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுக காரங்க. இன்னைக்கு சிவகங்கையில் ஒரு பாரில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனை, நவீன் ஒரு தம்பி எங்களுடைய கட்சி தொண்டர் படுபயங்கரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நீதி தட்டி கேட்பதால். அப்போ அந்த திமுகவுடைய நீட்சி எல்லா இடத்துலையுமே இது தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ மதுபான கடையை மட்டுமே நம்ம பேசுனா மணிக்கணக்கில் பேசிடலாம். அவ்வளோ விடயங்கள் இருக்கு இங்க. அதாவது ஸ்டிக்கரே ஒட்டுறது கடையில் தான் உட்கார வச்சு ஒட்டுறாங்க அப்படிங்கிறது இப்போ தான் நம்மளுக்கெல்லாம் தெரிய வருது. ஸ்டிக்கர் ஒட்டியே வந்துடும் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் கடைக்குள்ளேயே ஸ்டிக்கர் ஒட்டுறது இப்போ தான் நம்மளுக்கு அது இது எல்லாம் மூடி மறைச்சி தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. ஆக அதில் மலிந்து கிடக்கிற அந்த ஊழலை வெளிக்கொண்டு வருவதில் மிக கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர். சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொன்றா தோண்டி துருவி எடுத்து கொண்டு வரதுக்கே நேரம் பத்தாமல் இருக்குது. அப்போ இந்த 1 மாத கால ஆட்சி இன்னும் 1 மாதம் கூட இன்னும் வரல. இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 யூனிட் மின்சாரம் அமலுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு ஏழைகள் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். விவசாய பயிர்க்கடன் 50,000 வரை தள்ளுபடி. இந்த ஒரு விஷயத்தில் நம்ம தெளிவான ஒரு வரையறைக்கு வரணும். இந்த கூட்டுறவு சங்கத்தில் நீங்கள் வந்து நகைகளை அடகு வைத்தவர்கள் யார் என்றால் பெரிய பெரிய பணக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறத விட பெரிய பெரிய திமுக பணக்காரர்கள். பொது வங்கிகளில் கிடந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம ஆட்சி வந்துடும் தள்ளுபடி பண்ணிடுவாங்க, கொண்டே அங்கே வை. ஓகே. இப்படி வைக்கப்பட்ட நகைகள் டன் கணக்கில் இருக்கு. அப்போ இது எல்லாத்துக்குமே எப்படி தள்ளுபடி பண்ணுறது? இப்போ விவசாய சங்கம் போராடுறாங்க, அதில் அவங்க பாதிப்படைகிறாங்க. அதை நாங்கள் அரசு கவனத்தில் எடுத்துக்கிறோம். எங்களது அரசு அதை கவனத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கிறோம். ஆனால் திட்டமிட்டு இந்த வங்கியை வந்து முடக்கணுங்கிற நோக்கத்தோடு திமுகவினுடைய பெரிய பணக்காரர்கள், விவசாய பண்ணையாளர்கள் கொண்டாந்து கூட்டுறவு சங்கத்தில் நகையில் வைக்கும்போது எப்படி தள்ளுபடி பண்ண முடியும்? இந்த நடைமுறை சிக்கல்களுக்குள்ள சிறு ஏழைகளும் சிறு விவசாயிகளும் பாதிக்கப்படுகிறார்கள். அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் படை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். நாளைய தினம் முதல்வர் அவர்கள் எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வந்து தொடங்கி வைக்க போகிறாங்க. அந்த படை வந்ததுக்கு பிறகு அதாவது குற்றங்கள் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. தெரியாத குற்றங்கள் நடந்தே தான் தீரும். கண்ணுக்கு புலப்படாத அதுக்கு கூட நான் வந்து ஒரு வரையறை திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் நான் தொடர்ந்து பேசுகிறேன். பொதுவாக கிராமப்புறங்களில் ஒரு வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இவங்களுக்கு நிலத்தகராறு, இடத்தகராறு இது போன்ற பிரச்சனைகளை கையாளுவதில் கிராம நிர்வாக அதிகாரி அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய கண்காணிகள் அதை கண்காணித்து விஓவிடம் சொல்லி கிராம நிர்வாக அலுவலரிடம் சொல்லி காவல்துறைக்கு உரிய தகவல்களை கொடுக்க வேண்டும். அப்படிதான் அந்த பிரச்சனை தீர்க்க முடியும். நீங்கள் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நீண்ட காலமாக குடிப்பிரச்சனையிலே நிறைய குடும்பங்கள் அழிந்து கண்டிப்பா. அப்போ அதை சரிவர கொண்டு வர வேண்டுமானால் இது போன்ற திட்டங்களை கண்காணிப்பு படை ஒன்று உருவாக்க வேண்டும் கிராமங்கள் தோறும். நீங்கள் மக்கள் நல பணியாளர்னு ஒன்று உருவாக்குனார்ல, கலைஞர் கருணாநிதி உருவாக்குனார். அவங்களால என்ன பிரயோசனம்? அவங்களால என்ன நடந்துச்சு? ஒன்றுமே இல்லை. ஆனால் அதை மக்கள் படை அதிகாரியாக மாற்ற வேண்டும். அவர்களுக்கு வேலையே ஒவ்வொரு குடும்பத்தில் என்ன சண்டை, என்ன பிரச்சனை, ஏன் உங்களுக்குள்ள சண்டை, இதை காவல்துறைக்கு கொண்டு போய் உரிய நடவடிக்கை எடுக்கிற அளவிற்கு கொண்டு போனால் தான் இந்த கொலை குற்றங்கள் அதாவது இண்டிவிஜுவல் ஃபேமிலி மர்டர் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தடுக்க முடியும். அப்போ இதுக்கெல்லாம் நிறைய திட்டங்களை நாங்கள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பட் இந்த சிஸ்டமே தப்பாக இருக்குது. இதுவரை 75 ஆண்டு கால சிஸ்டமேட்டிக்கல் தமிழ்நாட்டில் ரொம்ப கேவலமாக இருந்த காரணத்தினால ஒரு புதிய சிஸ்டத்தை வந்து நாங்கள் எங்கள் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் அவர்கள் உருவாக்க துடிக்கிறார். ஆனால் இங்கே என்னன்னா ஒரு செய்தி மிக முக்கியமானது. அரசு அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் 2 ஆட்சியிலும் பதவி பெற்றவர்கள். அவர்கள் அந்த கட்சிக்காரர்களாகவே இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றி பெற்றதற்கு பின்னாலும் அரசு ஊழியர்கள் இருக்கிறார். அவர்கள் இந்த தேசத்தை காக்கக்கூடியவர்கள். ஏன்னா அவங்க மனநிலை நான் படித்து வந்தேன், நான் வந்து திறமையால் வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டிருக்காங்க. பணம் கொடுத்து பதவி வாங்கி பணம் கொடுத்து உயர்வாக இருக்கிறவங்க இன்றைக்கும் திமுகவோ அதிமுகவோ ஓட்டு போடுறவங்களா தான் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய நடவடிக்கைகளை இங்கே தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டிய விஷயத்தில் இருக்குது. ஒன்று, இப்போ பருத்தி விலை வந்து 11% வந்து இப்போ எங்கள் ஆட்சியில் வந்து குறைப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் இறக்குமதி தள்ளுபடி அதை வந்து தலைவர் வந்து இப்போ முதல்வர் உருவாக்கிட்டாங்க. அடுத்து ஆழம் அதிகம் உள்ள கல்குவாரிகளுக்கு தடை. இதுலையும் நம்ம கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியது இருக்குது. என்னென்னா இப்போ எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரர் பிரபு அவர்கள் தீவிரமாக ஒரே நாளில் 67 குவாரிகளை மூடினாங்க. ஆனால் இன்னும் மூடப்படாமல் நூற்றுக்கணக்கான குவாரிகள் இயங்கி கொண்டிருக்கிறது.
நீங்கள் ஒரு கேள்வி வைக்கலாம், அதிகாரிகள் மட்டத்தில் அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு உடனே நிப்பாட்டலாமே அப்படின்னா. எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன், அதிகாரிகளும் திமுக காரர்களாக அல்லது அண்ணா திமுக காரர்களாக இருப்பதால் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு காண அந்த முடியாம குவாரிகள் வச்சிருக்கவங்களே மோஸ்டா அரசியல்வாதிகளா தான் அரசியல்வாதி. இருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேனே, இங்கேருந்து சென்னையிலேருந்து நம்ம பெங்களூர் போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து கிருஷ்ணகிரியை தாண்டி தான் போவோம். கிருஷ்ணகிரிக்கு முன்னாடி உள்ள கல்குவாரிகளை விட்டுருங்க. ராணிப்பேட்டைக்கு பக்கத்திலேயே முன்னாள் எம்எல்ஏ அமைச்சராக இருந்த காந்தின்னு ஒரு கல்குவாரி திருடன். இவர் வந்து தொடர்ச்சியாக இன்னமும் வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பிரமாண்ட மலை நம்ம பார்க்கும்போதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச மலை இப்போ எப்படி தெரியுதுன்னு சொன்னா, ஒரு கோபுரம் மாதிரி ஒரு வடிவான அந்த பாறையை மட்டும் நிப்பாட்டி கீழே எல்லாம் சுரண்டிட்டாங்க. உள்ள இருந்து அப்படியே சுரண்டி 200 அடிக்கு கீழே வந்து இன்னைக்கு அது என்னன்னா கிரானைட் இல்லை, சரளை கற்களுக்காக வெட்டி எடுக்கப்படுகிற பாறைகள். இதையெல்லாம் எங்கள் அமைச்சர் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம் அப்படின்னு நாங்களும் பார்க்குறோம். ஏன்னா இது வந்து எங்கள் ஆட்சியை நாங்கள் குறை சொல்லிவிட முடியாது. ஆனால் தவறுகளை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் ஆலோசனை வழங்குவது எங்களுடைய உரிமை. ஆகையால் இந்த தவறுகளையும் நாங்கள் சரி செய்யப்பட வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். எங்களது முதல்வர் இருக்கிறார். ஆக நீங்கள் இந்த மேற்கு பிராந்தியங்களில் இருந்து உடைக்கப்படுகிற மலைகள் அனைத்தும் தனியார் தொழிற்சாலைகளுடைய பாறைகளாக இருக்கிறது, மலைகளாக இருக்கிறது. இது எப்படி இவ்வளவு பெரிய மலை ஒருவனுக்கு தனியாக சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது? யாரால் உருவாக்கப்பட்டது? சாதாரண வயல் பரப்பை நாம் வந்து ஒரு ஏரிக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஆக்கிரமிச்சோம்னாவே ஏரியே அதை காலி பண்ணி தண்ணி நிரம்பி நம்மளை விவசாயம் பண்ண விடாது. ஆனால் இவ்வளவு பெரிய மலைகள் எப்படி ஒருவனுக்கு தனிநபருக்கு சொந்தமாக இருக்க முடியும் என்பதை தோண்டி துருவினால் எல்லாம் ஆட்டையை போட்டதாக இருக்கும். அப்போ இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய இடத்துல இந்த ஒரு மாத கால ஆட்சியில் இது எல்லாம் உற்றுநோக்கப்படுகிறது. எங்களது ஆட்சி நிச்சயமாக அதற்கெல்லாம் மூடு விழா விரைவில் நடத்தப்படும். தமிழ்நாடு முதலமைச்சர் சாதாரணமாக இல்லை. அதே மாதிரி கோவில், மருத்துவம், ரேஷன் போன்றவற்றில் ஊழல் இருப்பதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு. இப்போ ரேஷன் கடையில் இப்போ என்ன பண்ணிட்டோம், நாங்கள் எல்லாம் பாக்கெட் போடு, ஓகே 1 கிலோ பருப்பாக பாக்கெட் போட்டு 5 கிலோ அரிசியாக பாக்கெட் போடு. எப்படி ஊழல் நடக்கும்? அதில் நீங்கள் கேட்கலாம், பொட்டலத்தையே ஊழல் போட்டுருவான். தனியாக அரிசி இருக்கிறதுலையும் ஊழல் பண்ணுவான். இப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த அரிசிகள் எல்லாம் மக்கள் பயன்படுத்துகிறார்களா என்றால் கோழிக்கும் மாடுகளுக்கும் பயன்படுத்தப்படுகிற அரிசியாக இருக்குது. இந்த அரிசி எங்கேருந்து வருது அப்படின்னா, இதுவரை மழையில் நனையப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை எடுத்துக்கொண்டு போய் அவிச்சு மக்களுக்கு விநியோகம் பண்ணுறதுனால தான் அந்த அரிசியினுடைய தன்மை இப்படி கொட்டையாக இருக்கிறதுக்கு காரணம். இப்போ அதை மாற்றணும் அப்படின்னா இருக்கிற தமிழ்நாடு முழுவதும் நெல் மூட்டைகளை அடைவதற்கான மிகப்பெரிய அந்த கிடங்குகளை உருவாக்கணும், கொள்முதல் நிலையங்களை உருவாக்கப்பட வேண்டும், அரசே கொள்முதல் செய்யணும். அப்போ இங்கே பால்வாடியில் சாப்பிடுகிற அந்த பச்சிளம் குழந்தைக்கு கொடுக்கப்படுகிற அரிசியும் ரேஷன் கடையில் கொடுக்கப்படுகிற அரிசியும் ஒரே தரம் வாய்ந்ததாக இருக்கப்பட வேண்டும் என்பதிலே எங்கள் முதலமைச்சர் வந்து ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இவ்வளவு சீக்கிரமாக ஆட்சிக்கு வந்த 6 நாட்களில் 1000 ரூபாயை மக்களுக்கு போட்டதும் 2500 ரூபாய் கொடுப்பதற்கான அந்த கால சாத்தியக்கூறுகளை இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. விரைவில் அதை கொடுக்க போகிறாங்க. 2500 ஏறப்போகுது. ஏன்னா இதில் வந்து கடந்த ஆட்சியில் வந்து அந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது தகுதியானவர்களுக்கு மட்டும் என்று ஒரு பிராடு வேலையை செய்தார்கள். தகுதியானவர் யார், தகுதியற்றவர்கள் யார் என்கிற அந்த காலக்கெடு நிர்ணய பட்டியலை திமுக வெளியிடவே இல்லை. எங்களது ஆட்சியில் அது கண்டிப்பாக யார் யாருக்கு கொடுக்க போகிறோம், யாருக்கு இந்த பணம் வந்து சேரப்போகிறது, ஒரு பெரிய ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கிறது எங்களது அரசு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சுவையும் தரமும் உள்ள அம்மா உணவகங்களில் இன்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பாக. இப்போ உண்மையிலே நான் காலையில் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டேன். எங்கள் ஆட்சியில் வந்து கடந்த ஆட்சியில் நான் சாப்பிட்டுட்டு ரெகுலராகவே சாப்பிடுவேன் அம்மா உணவகத்தில். இப்போ நான் 2 நாளாக வந்து அம்மா உணவகத்தில் தான் சாப்பிட்டுருக்கேன். அவ்வளவு அழகாக சாம்பார் காய்கறிகளோடு. இட்லியெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நிறைமாத கருப்புன்னு இருந்துச்சுன்னா ஒரு இட்லியை எடுத்து இப்படி வீசினோம்னா செத்து போயிடுவாங்க, அப்படி இருக்கும் கல்லா. ஆனால் இப்பொழுது ரொம்ப மிருதுவாக உளுந்துகள் கூட சேர்க்கப்பட்டு அம்மா உணவகங்கள் தரம் மேம்படுத்தப்பட்டிருக்கு. கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து ஒரு தயிர் சாதமோ அல்லது வந்து சாம்பார் சோறோ நீங்கள் போய் கேட்டீங்கன்னா அவ்வளவு தெளிவாக அவ்வளவு நல்லதாக இப்போ கொடுக்குறாங்க. இப்போ கூட நான் மதிய சாப்பாடு அம்மா உணவகத்தில் தான் சாப்பிட போகிறேன். அப்படி என்றால் எங்கள் ஆட்சியில் எல்லாமே சீரமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சில தொகுதிகளில் இருக்கும் முக்கியமான பிரச்சனைகள், தண்ணீர் மற்றும் பேருந்து வசதிகள் சரி செய்யப்படும். நீங்கள் அண்மையில் பார்த்துருப்பீங்க, வந்து மதுரை மாவட்டத்தில் மலை கிராமத்திற்கே 55 ஆண்டுகளுக்கு முன்பு வரை போராடி கொண்டிருந்த மக்கள் ஒரு பேருந்து விடுங்கன்னு சொன்னாங்க, விட்டதே இல்லை. இன்றைக்கி எங்கள் சமூக நீதித்துறை அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய இனிய தோழர் வன்னியரசு அவர்களுடைய ஏற்பாட்டில் இன்றைக்கி அங்கே அந்த பேருந்து மலையிலே போய் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வருதுன்னு சொன்னால் இது சாதாரண விடயம் இல்லை. புரியுது. மக்களுக்கான அரசாக தேனி மாவட்டத்திலையும் அதே மாதிரி. தேனி மாவட்டம். இப்போ இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லி
கடமைப்பட்டிருக்கிறேன். சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் வட்டம் கத்தரிமலைக்கு கூட பேருந்து வசதியை ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல அரசு ரொம்ப தீவிர கவனம் செலுத்தி கொண்டிருக்கு. ஏன்னா மேலே கிட்டத்தட்ட ஒரு 17 கிராமங்கள் இருக்குது மலையில். ஓகே, ஓகே. அந்த கிராமங்களுக்கு கழுதையின் வாயிலாகத்தான் ஏற்றுமதி இறக்குமதிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றளவும். ஒரு நிறைமாத கர்ப்பிணி குழந்தை மகப்பேறு திட்டத்துக்கு வர வேண்டுமானால் தொட்டில் கட்டி மூங்கில் தொப்பையில் கட்டி தூக்கி வருகிற காலம்தான் இன்றும் இருந்தது. அதை மாற்றுவதற்கான முயற்சியை எங்கள் அரசு இன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது என்றால் மக்களுக்கான ஆட்சியாக இது இன்னைக்கு சிறந்து விழுகிறது. இன்னொன்று, நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இப்போ குடிகாரனுடைய நிலைமை தடுமாறி கொண்டிருக்கிறது. இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டியும் எங்கள் ஆட்சி ஒரு சிறப்பாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளில் நாங்கள் தொடர்ச்சியாக கவனம் செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் ஆட்சியை ஆரம்பிக்க தொடங்கலை. இருக்கிற பிழைகள், இருக்கிற கோளாறுகள் எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய வேலை தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. அடுத்து கட்டமைப்பு வேலைகள் இருக்குது. அந்த கட்டமைப்பில் நிச்சயமாக மகத்தான வெற்றியை தமிழக வெற்றிக் கழகம் எப்படி மக்களிடத்திலிருந்து வெற்றி பெற்றதோ அதை போல எமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களும் தமிழ்நாடு அளவில் மாபெரும் வெற்றி முகமாக பிரதிபலிக்க காத்திருக்கிறார். எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாத ஆட்சியாக 50 ஆண்டு காலத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் உறுதியான ஆட்சியை தமிழ்நாட்டிற்கு தர இருக்கிறது. அதே மாதிரி நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து திருச்சி கிழக்குல போட்டியிடுறதா, முதல்ல திருமா அவர்கள் போட்டியிடுறதா சில டாக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடிகர் ராகவா லாரன்ஸ் போட்டியிடுறதா இருந்துச்சு. அது அவருக்காகவே எட்டிட்டு இப்போ நான் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம அம்மாவோட பிளஸ்ஸிங்ஸோட கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜூன் 11ஆம் தேதி கொடுக்கறதா சொல்லியிருக்காரு சார். இதை எப்படி எடுத்துக்கலாம்னு தெரியல. அதுவும் அந்த பயன்படுத்தின ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே வந்து சர்வீசஸ் காட் அந்த மாதிரி மக்கள் பணி தொடர்ந்து இருக்கிற ஹேஷ்டேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்க்கலாங்களா? இல்லை, சாமானியனுக்கே எங்கள் தலைவர் வந்து சீட்டு கொடுத்து வெற்றி பெற வைத்து இன்றைக்கி அமைச்சராக ஆக்கியிருக்கிறார் என்றால் ஒரு அழகு வாய்ந்த தலைவர் மட்டுமல்ல, அறிவார்ந்த தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ராகவா லாரன்ஸ் அவர்கள். ஒருவேளை எங்கள் தலைவர் விருப்பப்பட்டால், ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் விருப்பப்படுமையானால் வேட்பாளராக வேட்பாளருங்கிறது இல்லை, எம்எல்ஏ இல்லை அதை தாண்டி அமைச்சர் அப்படிங்கிறத இப்போவே பேச தொடங்கிடலாம். கண்ணுக்கு எட்டிய தூரம் எதிரிகள் இல்லை என்று ஒரு காலத்தில் பேசியவர்களுக்கெல்லாம் நாங்கள் பதிலடி எங்களுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் எவரும் இல்லை என்கிற நிலைப்பாட்டை எங்கள் தலைவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் களத்திலே நிற்பாரையானால் பெருமிதம் கொண்டு ஏற்றுக்கொள்ளும் தமிழக வெற்றி கழகம். நிச்சயமாக அவர் வெற்றி வேட்பாளர் மட்டுமல்ல, வெற்றி பெறக்கூடிய அனைத்து தகுதியும் வாய்ந்தவர். கண்டிப்பாக ஆல்ரெடி மக்கள் பணி. நாங்கள் இப்போ சவால் விடுறோம், தோத்து போன உங்கள் முதலமைச்சர், தோத்து போன உங்கள் முன்னாள் எம்எல்ஏ நாம் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கில் நிற்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இன்னொரு தோல்வியை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராகி, அதனால் என்னுடைய கருத்தை திமுக பரிசீலிக்கும் என்றே நான் நம்புகிறேன். நிறைய அந்த மாதிரி மீம்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. இன்னொரு தடவை நான் தோக்கணும், அதை நீ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. ஆமாம், நிற்கட்டும், பார்ப்போம், வரட்டும். ஓகே, இல்லை கருணாநிதியே எழுப்பி கூட்டி வரட்டும், களத்தில் நிப்பாட்டட்டும், பார்த்துக்குவோம். நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கோம். திமுகவில் இருக்கக்கூடிய RS பாரதி அவர்கள் வந்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வந்து போட்டியிடும் போது ஒரு தாவேகா மேயர் ஜெயிச்சிட்டாங்கன்னா கூட என்னோட பாதி மீஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி அவங்க படுதோல்வி அடைஞ்சும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்கறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அவருக்கே பாதி மீசை தானே போயிருக்கு. சவால் விடுகிறவர்கள் ஏற்கனவே சவால் விட்டார்கள். 200 தொகுதியும் நாங்கள் வென்றே தீர்வோம்னு சவால் விட்டாங்கல்ல. ஆமாம், வெற்றி பெற முடிஞ்சது அவங்களால? இல்லை. இன்றைக்கி என்ன சும்மா வாய்ச்சவடால் பாரதிக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லி நேரத்தை கடந்து போக விரும்புகிறோம். ஏன்னா நேரத்தை செலவழிக்கக்கூடாது. அந்த மனிதர்களுக்கெல்லாம் மேயர்கள் மக்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். உங்களைப் போல விட்டாமிராசுகளை தேர்ந்தெடுக்கிற இயக்கம் தமிழக வெற்றி கழகம் அல்ல. ஒரு சாமானியனும் மேயர் ஆகக்கூடிய காலம் தொடங்கி இருக்கிறது. அனைத்து உள்ளாட்சி தேர்தல் அமைப்புகளிலும் தமிழக வெற்றி கழகம் அதிக பெரும்பான்மையான பொறுப்பாளர்களை, உறுப்பினர்களை கொண்ட மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற இருக்கிறது. நான் சவால் விடுறேன். ஓகே, RS பாரதிக்குள்ள திமுகவுக்கே சவால் விடுறேன். ஒரே ஒரு மேயரில் நீங்கள் வெற்றி பெற்று பாருங்க. நான் ஊடகங்களில் பேசுவதையே நிறுத்தி கொள்கிறேன். ஒரே ஒரு இந்த உங்கள் மாதிரி வாய்ச்சவடால் பேசுகிறதுக்கு உலகத்தில் எவனுமே கிடையாது. அள்ளி விடுறது எல்லாத்தையும், அப்புறம் மாட்டிக்கிறது. நீங்கள் தானே சொன்னீங்க கடந்த சட்டமன்ற தேர்தல், ஏங்க தேர்தல் எண்ணிக்கை தொடங்குகிற போதே பூந்தொட்டிகள் கொண்டு வந்து அண்ணா சாலையில் நிறுவியவர்கள் அவர்கள். தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு கனவுகளோடு இருந்தார். நான் கேட்குறேன், இவர்கள் உண்மையான எதிர்க்கட்சியாக இருக்கிறார்களா? உண்மையிலேயே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்களா?
மனமுவந்து ஓட்டு போட்டிருக்கிறார்களா? சொல்லுங்க. நீங்கள் பணம் கொடுத்து வாக்கை பெற்றீர்கள். பணம் கொடுக்கலைன்னு எங்க உதார விட முடியுமா உங்களால? நான் கேட்கிறேன், இந்த உதவாநிதின்னு ஒருத்தர் இருக்கிறாரே, இப்ப வாய்ச்சவடெல்லாம் பேசிக்கிட்டு அப்படி உளறிக்கிட்டு திரியிறாரு. அவர் சொல்றாரு, நாம் வட பிராந்தியங்களில் வெற்றி பெறவே இல்லை, இருந்தாலும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். காசு கொடுத்து வந்தீங்கய்யா. காசே கொடுக்காமல் தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெற்றிருக்கிற ஒரு இயக்கம் என்றால் அது தமிழக வெற்றி கழகம் என்பதை நாங்கள் பெருமிதத்தோடு சொல்லுகிறோம். இப்ப என்ன தெரியுமில்ல, ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள்லாம் மீசையை எடுத்துக்கிற அளவுக்கு பேச வர்றாங்கன்னா, அடுத்து இருக்கிற சம்பாதித்து கோடி கோடியாக கொள்ளையடித்து வைத்திருக்கிற பணத்தை களத்தில் இறக்கி மீண்டும் ஒரு வெற்றியை பெறுவோம் என்கிற பகல்கனவைக்கு இவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இனி அந்த பாட்சாவெல்லாம் இங்கே பலிக்காது. இங்கே சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிற இயக்கம் தமிழக வெற்றி கழகம். அது மட்டுமல்ல, சேரிப்புறத்திலிருந்து சிதைந்து கிடந்த மக்களிலிருந்து எவனாவது நிச்சயமாக வந்தால் அவன் அமைச்சராக அழகு பார்க்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்றால், இவர்களுக்கெல்லாம் ஒன்னே ஒன்று சொல்லவா, அழுகுணிகளின் அலறல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ரவுடிகளின் எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கான் துறைமுகத்தில், போய் குளத்தூரில் முதல் அழுகையே அங்கே தான். ஒப்பாரிகள், அது பேரே நான் வச்சுருக்கேன், ஒப்பனை ஒப்பாரிகள்னு பேர். அடுத்து இப்போ நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ரொம்ப மதிக்கக்கூடிய அண்ணன் சத்யராஜ், நீங்கள் பெரியார் வழி வந்தவர்கள் என்பதை பெருமிதத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் கலைஞர் வழி வந்தவர்கள் என்றால் எங்களுக்கெல்லாம் வாய் கூசுகிறது. இப்போ சொல்லிட்டார் அவரே, நாங்கள் வந்து திமுக, நான் வந்து திமுக தான் அப்படின்னு ஓப்பனாக இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு. மரியாதைக்குரிய அண்ணன் சத்யராஜ் அவர்களே, உங்களுக்கு ஒரு நாளும் நீங்கள் எம்எல்ஏ கனவாக நினைத்து விடாதீர்கள். அது ஒருபோதும் உங்களுக்கு நடக்காது. நீங்கள் எம்எல்ஏ கனவோடு நீங்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்பீர்களேனால் படுதோல்வியை சந்திப்பீர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. இப்போ அழுக எல்லாரும் குளத்தூர்லேயே போய் அழுகிறாங்க, எதுன்னே தெரியல. இந்த தேசத்தில் நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிற கர்ம வீரர் காமராஜரை இந்த மண்ணிலே தோற்கடித்தார்கள். யாரும் கதறியாளர். புரியுது. மரியாதைக்குரிய இதே ஏன் ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி தோக்கவே இல்லையா? சொல்லுங்க. கலைஞர் தொடர்ச்சியா வெற்றி பெற்றிருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி தோத்துருக்காரு. ஒரே ஒரு தடவை. ஏன் அப்போலாம் கதறல, இப்ப ஏன் அழுகுறீங்க? இந்த அழுகுணிகளுக்கு இப்ப என்னன்னா, ஆதாயம் தேடுவதற்காகவும் தன்னை அறிமுகம் செய்து கொள்வதற்காகவும் இருக்கிறேன் என்று தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்திக் கொள்வதற்காகவும் போலி அழுகைகளை அழுது கொண்டு இப்பொழுது களத்திற்கு வந்திருக்கிறார். இன்னும் எத்தனை பேர் குளத்தூர்ல போய் அழுக போறான்னு தெரியல. நான் என்ன கேட்குறேன்னா, என்ன இமாலய தலைவரா ஸ்டாலின்? நான் கேட்குறேன். இந்த உதவாநிதி பேசுகிறார், நாங்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போரில் என் ஐயா வந்து கருணாநிதி மிகப்பெரிய போராட்டம், என்ன போராட்டங்கள் நடத்தினார்? தாழ்மையாபுரம் என்று சொல்லக்கூடிய கள்ளக்குடியில் கடைசியாக தலை வச்சு படுத்தவன் கருணாநிதி. எங்களுக்கு தெரியாது நீங்கள் நடத்திய போராட்டமெல்லாம். விசா சட்டத்தில் நான் கேட்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலம் நான் சிறை வாழ்க்கை தமிழர்களுக்காக அனுபவித்திருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தில் நான் பயணிக்கிறேன். என் மீது 36க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தது. எல்லாம் போராட்ட வழக்குகள், தமிழர்களுக்கான போராட்ட வழக்குகள். நான் செய்த தியாகமே நீங்கள் செய்யவில்லை. சவால் விட்டு பேசுவோமா, வாரீங்களா? இந்த உதவாநிதி பேசுகிறார், ஒரு முறையாவது நீ சிறை போனதுண்டா? உன் வயசோட கீழே இருக்கிற நான் பலமுறை சிறை சென்றவன் தமிழர்களுக்காக. ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக கிட்டத்தட்ட எத்தனையோ முறை கைது செய்யப்பட்டவன். ஈழத்தமிழர்கள் குற்றுயிரும் கொலையுருமாக கிடக்கிற போது குருதிகளை அனுப்பியவன் இந்த முகில். நான் தமிழக வெற்றி கழகத்தில் பயணிக்கிறேன் என்றால் என் தலைவன் என்னை பக்குவப்படுத்தி இருக்கிறார். என் தலைவன் என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள், நான் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறேன். நான் அடைந்த சிறை அனுபவங்களை கூட பெறாத இந்த உதவாநிதி இன்றைக்கு அவங்க அப்பாவையும் அவங்க தாத்தாவையும் பேசுகிற அளவிற்கு வந்து, நீங்க நடத்திய போராட்டம் உடன்பிறப்பே, உளுந்தம்பருப்பே, கருவாட்டு குழம்பே, கத்திரிக்காயின்னு பிற்காலத்தில் எழுதுவதற்கு நடத்திய போராட்டங்கள் தானே ஒழிய உண்மையான போராட்டங்களை நீங்க கலந்துக்கிட்டீங்க. உங்க குடும்பம் தமிழை வாழ வைத்தோம் என்று சொல்லி எங்க தமிழ் இருக்கு? சாதி ரீதியாக மிக மோசமான தாளமுத்து என்கிற மொழிப்போர்த்தியாகிய நாம் வணங்குவோம். ஆனால் நடராஜன் தானே முதலில் இறந்தது. ஏன் நடராஜன் பெயரை முதலில் சேர்க்கவில்லை? இதையெல்லாம் எங்கள் ஆட்சி பொழுது சரி செய்ய காத்திருக்கிறது. ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு உதவாநிதி உளறிக்கொண்டிருக்கிறார் என்றால், உதவாநிதிக்கு ஒன்று சொல்லுகிறேன், உங்களுக்கெல்லாம் பேசுவதற்கு தகுதி இல்லாத தலைமை. நீங்கள்லாம் எந்த தகுதியுமே கிடையாது உங்களுக்கு. வாங்க நேருக்கு நேராக உங்களுடைய வலைவழித்தளத்தில் உட்கார, இங்கே பேச வருவாரா? பேச தயாரா? தமிழர்களுக்காக சிறை சென்ற நான் பேசுவதற்கு தகுதி உள்ளவன். உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்றெல்லாம் நீங்கள் வாய்களியே பேசுவது தவறு.
தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒரு சாதாரண தொண்டன் நானே பலமுறை தமிழர்களுக்காக சிறை சென்றவன் என்கிற பெருமிதம் எனக்கு இருக்கிறது. அவர் பேசுறாரு, வாய்கிலேயே பேசுறாரு. சேப்பாக்கம் தொகுதியில என் மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தாரு. காசு குடுத்துருக்கிறீங்க. ஓட்டுக்கு 2000லேருந்து 5000 குடுத்துருக்கீங்க. நீங்கள் இன்னைக்கு போய் அங்கே சட்டசபையில பேசுவது என்பது காசு குடுத்து எம்எல்ஏவா வந்தது. முதல்வர் அவர் போடுற கோட் சூட் பத்தி பேசியிருக்காரு. ம். அதை பத்திலாம் நிறைய கேடுகெட்ட ஆட்சி நடந்த அந்த 1 மாத கால ஆட்சின்ற பேசினாங்க. அவங்க தான் 6 மாசம் வந்து நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம், நாங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ண ஓட் மாட்டோம்னு போட்டதுல சொல்லிட்டு. ஒரு பெரிய அரசியல் இருக்கு. எங்கள் கொள்கை தலைவர் டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நீட்சி தான் எங்கள் தலைவர் விஜய். ம், ம். ஆகையால புரட்சியாளர் அம்பேத்கரை பின்பற்றுகிறார். இதுல என்ன உங்களுக்கு வந்துருச்சு? நீங்கள் நான் கேட்கிறேன், அண்ணா அறிவாலயத்துக்குள்ள நீங்க பெரியார் சிலையே வைக்க மறுத்தவர்கள், அம்பேத்கர் சிலையவா நீங்க வைக்க போறீங்க? நான் கேட்கிறேன், எத்தனையோ பேருந்து முனையங்கள்ல உங்க கருணாநிதி பேர் போட்டிருக்கிறீங்க. எல்லாம் மாத்திருவோம். அப்ப எல்லாம் மாற்றம் செய்யப்படும். தமிழ்நாடு அரசு பேருந்து முனையம் தான் அன்னமே. ஒண்ணே ஒண்ணு, அண்மையில கூட பள்ளி மாணவ குழந்தைகளுக்கெல்லாம் பை கொடுத்தோம். அதுல வந்து தலைவர் விஜய் படம் இல்லைன்னு எல்லாம் சொன்னாங்க. இல்ல, இது தமிழ்நாடு அரசால் ஏற்கனவே அச்சடிக்கப்பட்ட பைகள். அதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா திருக்குறள் எழுதியிருக்கும். ஆமா. அதுக்கு கீழே வந்து விளக்க உரை வந்து கலைஞர் கருணாநிதி உரைதான் இருக்கும். ஆக அப்படி இல்ல. பரிமேலழகர் உரைதான் அரசு சார்பில் எழுதப்பட வேண்டும். அவர்தான் எழுதிய உரைதான் அரசுரிமையாக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஓகே. கருணாநிதி யாரெல்லாம் எழுத கண்ணதாசன் எழுதிப்பார், அதுக்கெல்லாம் நாங்கள் எழுத. ஆக இன்னும் முழுமையாக பைகள்லாம் தயாராகல. எங்க தலைவர் படத்தை எல்லாம் போடலைன்னு பெருமிதத்தோட பேசினாங்க. நாங்க எங்க தலைவர் படத்தை போட்டு பிள்ளைகளுக்கு போய் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே எங்கள் பிள்ளைகளும் குழந்தைகளும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால நாங்க இப்ப என்னன்னா, இன்னும் கட்டமைக்கல. முதல்ல இந்த பை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டெண்டர் விடணும். அது நேர்மையான டெண்டரா இருக்கணும், ஓப்பன் டெண்டரா இருக்கணும். எங்களுடைய தமிழ்நாடுனுடைய கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய என்னுடைய இளவல் ராஜ்மோகன் அவர்கள் மிக தீவிரமாக, ரொம்ப யதார்த்தமாக, உன்னிப்பாக களமாடி கொண்டிருக்கிறார். அவர் சில ஆலோசனைகளை கேட்டு தெரியாத விடயங்களை கூட தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்படுகிற ஒரு அமைச்சர் இன்றைக்கு நம்ம நாட்டுக்கு கிடைச்சிருக்காங்க. அவர் சுத்தி சுத்தி அடிக்கிறார் எல்லாத்தையும். இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கு. நான் உங்களிடத்தில் இந்த நேரத்தில் பேசி கொண்டிருக்கிறேன், நான் நாளைக்கு இதே நேரத்தில் அமைச்சரோடு உரையாடி கொண்டிருப்பேன் என்பதை உங்கள்கிட்ட ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா தமிழ் வளர்ச்சிக்கும் கல்வித்துறை வளர்ச்சிக்கும் என்னென்ன விடயங்களை எல்லாம் பின்பற்ற போகிறார் என்பதை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா அவருடைய அரசியல் ஆண்மைகள் உடையது, அவருடைய அரசியல் அனுபவம் வாய்ந்தது. அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். விரைவில் அவரையும் நான் சந்திக்கிறேன். சந்தித்து சில விடயங்களை நாங்களும் பேச இருக்கிறோம். கல்வித்துறை மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு கண்டுகொள்ள இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் நிறைய சொல்ல முடியும். இப்போ அதுக்கப்புறம் அதே நேரத்தில் இன்னொரு கோரிக்கையும், ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு மதிய வரை வேலை செய்யக்கூடியவர்கள். ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமா? அவங்களுக்கு 200 ரூபாய் ஒரு நாளைக்கு ஒப்பந்த ஆசிரியர்களாக பணியாற்றிக்கணும். அவர்களெல்லாம் நிரந்தரமாக்கப்பட வேண்டும். அதற்கான விடயங்களை நிச்சயமாக அமைச்சர் கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவங்களுடைய கோரிக்கைகளும் நாம் நிறைவேற்றப்பட வேண்டும். அவங்கெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்க எல்லாருமே. இதெல்லாம் நாங்கள் பேச போகிறோம், இதையெல்லாம் செய்ய போகிறோம் மக்களுக்காக. எங்களுக்கு தைரியமும் தெம்பும் இருக்குது, திராணி இருக்கிறது. மக்கள் மன்றத்தில் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் உண்மையாகவே வெற்றி பெற்று வந்த இயக்கம் எங்கள் இயக்கம். உங்களைப் போல காசு கொடுத்து ஓட்டு பெற்ற ஊதாரி இயக்கம் அல்ல எங்கள் இயக்கம். நல்ல விதமாக ஆட்சி போய்கிட்டு இருக்கு. இன்னும் பொறுத்துருங்க. இன்னும் கட்டமைக்கலை, கட்டமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. காவல்துறையிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் அடிக்கடி மாறுதுன்னா, இன்னும் சரியாக கட்டமைக்க முடியலை. ஓகே, ஓகே. ஏற்கனவே இருந்த அதிகாரிகள் தான் சிங்கப்பெண் அதிரடிப்படை தானே சார் சொல்றீங்க? சிங்கப்பெண் அதிரடிப்படை தானே சொல்றீங்க? அது இல்லை, பொதுவாகவே இப்போ டிஜிபி ஐஜி லெவலில் நம்ம ஏன் மாற்றிட்டே இருக்காங்கன்னா, இன்னும் கரெக்டாக அவங்க வேலையை செய்ய தொடங்கலை. யார் சரியாக இருப்பாங்க, யார் சரியாக செயல்படுவாங்க அப்படிங்கிறத பார்த்து செய்ய வேண்டிய இடத்துல நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய அரசியல் மாற்றம், மக்கள் மாற்றம் எல்லாமே நடக்க போது, பொறுத்துருங்க. அதே மாதிரி கடந்த வாரம் மேயரை பற்றி நம்ம பேசணும், அதனால நான் கேட்குறேன். மேயரோட செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்களா? குறிப்பாக சென்னை கார்ப்பரேஷன், அது மட்டும் இல்லாமல் உள் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய மேயரில் வந்து ஒரு ஃபோட்டோ வைக்கிறதுல கூட ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. தாவேகா சார்பிலும் திமுக உறுப்பினர்களுக்கும் ஒரு சண்டை நடக்குது. அதே மாதிரி அவங்க ஃபோட்டோ வந்து மேயர் வச்சு உக்காந்துருக்காருன்னா அதுக்கு பக்கத்துலேயே அந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அதே மாதிரி போன வாரம் சென்னை கார்ப்பரேஷன் திரு பிரியா அவர்கள், அவங்களும் எம்எல்ஏ பல்லவி அவர்களோட நடந்த இதை பார்த்துருப்பீங்க. இது ஏன் இன்னுமே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு சார்? அல்ல, உள்கட்டமைப்புகள் இல்லை, இன்னைக்கு எல்லாமே திமுகவாக தான் இருக்கு. அதனால தான் தாவேகா ஆட்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது. அதையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டிய இடத்துல நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். விரைவில் உள்ளாட்சி தேர்தலை இப்போ கூட தேர்தல் கமிஷனர் அறிவிச்சிருக்காங்க.
அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் விரைவில் அதை கலைக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ தான் இங்கே மக்கள்கிட்ட ஆட்சியை வந்து சரியாக கொண்டு செல்ல முடியும். இல்லைன்னா உள்ளாட்சி பிரதிநிதிகளை திமுக வைத்துக்கொண்டு மின்சாரத்தை துண்டிப்பதும் குடிநீர் விநியோகத்தை தடுப்பதுமான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற திருட்டு வேலைகளை செய்கிற இந்த திருட்டு முன்னேற்றக் கழகம் மீண்டும் மீண்டும் இந்த திருட்டுத்தனமான வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னீங்க புகைப்பட விடயத்தில் எங்கள் தலைவர் படத்தை கொண்டு போய் அசிங்கங்களிடம் மாட்டிவிடக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா மேயர் பிரியா 4000 கோடி எங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்களா? என்ன திட்டங்கள் சென்னையில் நடந்திருக்கு? எத்தனையோ ஆண்டுகளாக நீங்கள் அறிவித்திருக்கீங்க சிங்கார சென்னை சிங்கார சென்னைன்னு. இதுவரை சிங்கார சென்னை சிங்காரமாக இருக்கா? எல்லாம் கேவலமாக இருக்குது. உள்கட்டமைப்புகளில் பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்த கும்பல் திமுக கும்பல். எங்கள் தலைவர் சொல்கிறார், ஏன்னா குளத்தூர் வந்து சிங்கப்பூருக்கு இணையாக இருக்குது. எங்கே சிங்கப்பூருக்கு இணையாக இருக்குது? சிங்கப்பூரில் வந்து பார்த்தோம்னா நான் போனதில்லை. ஆனால் என் தம்பி என் தங்கைகள்லாம் அங்கே தான் இருக்காங்க. அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு பிரமிப்பாக இருக்கும். கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குமா சாலைகளே. இங்கே எங்கே இருக்குது? இங்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாகணும்னா அதில் கட்டிங் போடுறதுக்கு தான் அது குளிர்ச்சியாக இருக்கும். ஆக எங்கள் முதல்வர், நம்மளுடைய முதல்வர் இப்போ அந்த மாற்று திட்டங்களை சிங்கப்பூரில் மேலை நாடுகளுக்கு இணையாக நமது நகர கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகிறாங்க. அதனால் மேயர் பிரியாவெல்லாம் பேசி அது ஏன் அது என்னத்துக்கு அதை சொல்லுவானே. எங்கள் சகோதரி பல்லவி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நிறை மாத கர்ப்பிணியாக இருந்து கொண்டே மக்கள் மன்றத்தில் போய் நின்று ஓட்டு கேட்டு வெற்றி பெற்று வந்தவங்க. உங்களைப் போல நீங்கள் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா பிரியா? சொல்லுங்கள். கருணாநிதி பையன் ஸ்டாலின் கையை காட்டிவிட்டார், அதனால் மேயர் பிரியா. நான் கேட்குறேன், பிரியாவுக்கு நான் சொல்கிறேன், மாநகரத்தின் தந்தை மு.க. ஸ்டாலின் சொன்னாங்கல்ல, மாநகரத்தின் தந்தை மா சுப்பிரமணியன் சொன்னாங்கல்ல, மாநகரத்தின் தாய் பிரியாணி ஏன் திமுககாரன் சொல்ல மாட்டேங்கிறான்? ஜாதி. இதையெல்லாம் பிரியா உணர வேண்டும் என்பதை நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வாயை அடக்கிக் கொள்வது நல்லது. நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற என் தங்கை பல்லவியை அவமானப்படுத்த நினைத்தால் பெருத்த அவமானத்தை நீங்கள் சந்திப்பீங்க. அதை எச்சரிக்கையோடு நான் சொல்கிறேன். உங்கள் பகுதியில் தானங்க ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். நீங்கள் ஓடியாடி திரிந்த மண்ணில் தானே அந்த தலைவனை வெட்டி வீழ்த்தினார்கள் திமுக கும்பல். குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார். இதுவரை குற்றவாளிகள் கைது செஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்கான். அந்த உண்மையான முதன்மை குற்றவாளி யார்? அது இன்னைக்கும் கண்டுபிடிக்கப்படலாம். அவனை தூக்குவதுதான் எங்களுடைய வேலை. பொறுத்துருங்க. அதேமாரி சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு சார். சில விஷயங்கள் பேசியிருக்காரு. காங்கிரஸ் பயங்கரமா சாடி பேசியிருக்காரு. நீங்க ஏன் வந்து அவங்களோட கூட்டணி சேர்ந்தீங்க? திமுக இப்பதான் வந்து புத்தி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதே மாதிரி முதல்வர் அவர்களையும் சரி, அமைச்சர் ரமேஷ் அவர்களையும் சரி, ஒருமையில சாடி பேசியிருக்காரு. அந்த மாதிரி அமைச்சர்கள் முதல்வர்கள்லாம் வந்து அந்த மாதிரி ஒருமையில சாடி பேசக்கூடாது. அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு. இதுக்கு முன்னாடி முள்ளிவாய்க்கால் ரிமெம்பரன்ஸ் டே அன்னைக்கு கூட அதே மாதிரி தான் பேசியிருந்தாரு. இவர் இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அவங்க வந்து இன்னும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இன்னும் உள்ள வரல. அவங்களோட கட்சி வந்து இப்போ அது சட்டமன்றத்தை போய் பேசிட்டு இருக்கிறிய. உள்ளாட்சியில் நகர்மன்ற உறுப்பினராக சொல்லுங்க, வார்டில் செய்ய சொல்லுங்க. முதல்ல எந்த அருகதையும் இல்லாத சீமான் இன்னைக்கு என்னன்னா கதறாரு, கத்துறாரு, பாட்டு பாடுறாரு, நடிக்கிறாரு, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் அவருக்கு ஒன்று சொல்லுவேன், ஈழத்தமிழர் ஒருவருக்கு கூட நீங்கள் உதவி செய்ததில்லை. ஈழத்தமிழர்களுக்காக உங்கள் வாழ்வை என்றும் அர்ப்பணித்ததே கிடையாது. ஆனால் அந்த தலைவனுடைய புகைப்படத்தை போட்டுக்கொண்டு இங்கே வந்து களமாட துடித்தீர்கள். தலைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் உங்களை ஏற்கவில்லை. அதில் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று, எங்கள் தம்பி ரமேஷ் அவர்களை பேசுவதும் எங்களுடைய ஆட்சி இழிவாக பேசுவதும், இதே சீமானுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் அண்மையில் நடத்திய திருச்சி மாநில மாநாடு என்ற ஒரு மாநாட்டை கூட்டினீர்கள். உதவாநிதி என்கிற உதயநிதியிடம் 80 லட்ச ரூபாய் பணம் பெற்றதாக தகவல் இருக்கிறது. அதை வாங்கி கொடுத்தவர் நெல்லை சிவா என்பதும் நம்மளுக்கு தகவல் வந்திருக்கிறது. ஆக இன்னமே இந்த இப்போ தாய்மாமன் சீர் ஒன்று போனுச்சுல்ல, அந்த சீரே பணம் அனிதா ராதாகிருஷ்ணன் அடித்த கொள்ளை பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை கொண்டு போய் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் உன் சொந்த தொகுதியான காரைக்குடியிலே டெபாசிட் வாங்கல, நீங்களாம் பேசுவதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? காங்கிரஸ் பேரியக்கத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். காங்கிரஸ் பேரியக்கம்தான் எமது மகத்தான மக்கள் தலைவர், ஏன் தமிழீழ தாயகத்தினுடைய தன்னெழுச்சி தலைவர், மேதகு அவர்களை உருவாக்கிய இயக்கம் காங்கிரஸ் என்பதை சீமான் உணர வேண்டும். இடையில எவ்வளவோ நடந்துருச்சு, சம்பவங்கள் முடிஞ்சிருக்கு. அது காரணம் நாம் அல்ல, காங்கிரஸும் அல்ல. சட்ட ஆலோசகர்களாக அல்லது ஆலோசனையில் இருந்தவர்கள் தமிழர்களாக இல்லை. ஆகையால் தான் இவ்வளவு பெரிய இழப்பை தமிழீழம் அடைந்தது. ஆனால் இனிமேல்
தமிழீழம் தாயகம் தனியொரு தாயகமாக அமையப்பட வேண்டும் என்பதிலே நாம் நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம். அதில் மாற்றமே இல்லை. ஆனாலும் முட்டுக்கட்டைகள் ஏராளம் இருக்கிறது. அதை போய் பற்றி பேசணும் சீமான். சும்மா எங்களையே சீன்றது நீ முடிஞ்சு போச்சு உங்கள் வாழ்க்கை. நான் அன்னைக்கே சொன்னேன், நமது வலையொலித்தளத்தை சொன்னேன், 8.2% வாங்கிய நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகள் சட்டமன்றத்தில் வாங்க தயாரா என்று நான் கேட்டேன், சவால் விட்டேன். காரணம், இன்னைக்கு நீங்கள் 3.8 நிற்கிறீங்கன்னு சொன்னால், அன்னைக்கு உங்களுக்கு வாக்களித்தது விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்கள் கட்சிக்கே போட்டதுக்கு பிறகு நீங்கள் காணாமல் போயிட்டீங்க. இருக்கிற மக்களையாவது நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இல்லை, இருக்கிற உங்களது கட்சி பொறுப்பாளர்களையாவது தக்க வைத்துக் கொள்ளலாம். அதுக்காக ஏதாவது பேசி ஆகணும். திமுக நிறைய காசு கொடுக்கும், வாங்கிக்கோங்க, வேலை செய்யுங்க. அடுத்த தேர்தலில் நிச்சயம் திமுகவோடு அவர்கள்லாம் ஐக்கியமாகி ஒரு கூட்டணியில் நிற்பார்கள். அதே மாதிரி அதிமுகல இருந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட வந்து 90% நினைக்கிறேன் எல்லாருமே வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க சார். அதே மாதிரி முன்னாள் அமைச்சர்கள், எக்ஸ் எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து சேர்ந்திருக்காங்க தாவேக்கால. அதுல வந்து ஆர்பி உதயகுமார் அவர் சொல்லியிருந்தாரு, நாங்க வந்து இதை விட நிறைய கட்சிகள், நிறைய விஜயை நாங்க பார்த்துட்டோம், எங்க இயக்கம் இன்னும் வந்து திரும்ப வரும் அப்படிங்கிற மாதிரி. அவங்களும் 2K ஏடிஎம்கே அந்த மாதிரி, அவங்க ஜென்சி டிஎம்கே கொண்டு வந்த மாதிரி அவங்க 2K ஏடிஎம்கே அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஏடிஎம்கேவோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் இதுக்கப்புறமா? ஒரு புரட்சி தலைவர் உருவானால் கூட ஏடிஎம்கே காப்பாற்ற முடியாது. அந்த அளவிற்கு மோசமாகி கொண்டிருக்கிறது. காரணம், எடப்பாடியாக இருக்கிற எடப்பாடி அவருடைய தலைமையை யாரும் ஏற்கவில்லை என்பதை இதன் மூலம் இப்போ முன்னாடிலாம் வந்து 8 தேர்தல் தோல்வி எடப்பாடின்னு சொன்னாங்க. இப்போ 10 தேர்தல் தோல்வி பத்தாத பழனிசாமியாக இருக்கிறார். அதனால் வந்து இன்னைக்கு நாங்கள் யாரையும் தாமேகாவுக்கு வாங்கன்னு கூப்பிடல. ஒரு மிகப்பெரிய 2ஆம் புரட்சி தலைவராக விஜய் அவர்கள் கண்களில் தெரிகிறார். இன்னைக்கு உண்மையான எம்ஜிஆருடைய தொண்டர்கள் தாவேகாவிற்கு வருகிறார்கள் என்றால் எங்கள் தலைமையை பார்த்து அவர்கள் வருகிறார்கள். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அதிமுக வாழ வேண்டும். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட பேர் இயக்கம். அந்த இயக்கம் கரைந்து போகிறதை கண்களால் பார்க்கிற போது நீர் சொரிகிறது நமக்கு. ஆனாலும் தலைமை சரியில்லை. தலைமையை மாற்றினால் அதிமுக கொஞ்சமாவது தப்பித்துக் கொள்ளும். மாற்றவில்லை என்றால் முடித்து வைக்கப்படும். அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள், அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர்கள் மேல இடி ரைடு, அதுக்கான ஒப்புதல் வந்து ஆளுநர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் யாரெல்லாம் இந்த மாதிரி இடி ரைட்ல வந்து மாட்டுவாங்க அப்படிங்கிறது தெரியல சார். ரகுபதி கொண்டு மாட்டணும். ஜகுபரலி படுகொலைக்கு பின்னால் மறைந்திருக்கிற உண்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் உலகத்துக்கு சொல்லணும். திருமயத்தில் ரகுபதி எப்படி ஜெயிச்சாருங்கிறத அந்த தொகுதியில் இருக்கிற நான் அறிவேன். ஓட்டுக்கு 3000 4000 கொடுத்து தான் வெற்றி பெற்றிருக்கிறார். 1408 ஓட்டில். வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? ஒரு அமைச்சர் அந்த மக்களுக்கு தொண்டாற்றியதை வைத்து தான் வாக்கு போட வேண்டும். நீங்கள் எந்த தொண்டும் ஆற்றலை என்பதை நீங்களே நிரூபித்திருக்கிறீர்கள். பணம் கொடுத்து ஓட்டு வாங்குகிற நிலைமைக்கு உங்களுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால், ரகுபதி அடித்த கொள்ளைகளையும் இன்றைக்கு நாம் இடி ரைடு மூலமாக அள்ள வேண்டும். அந்த பணங்கள் மக்கள் சொத்தாக அது மாற்றம் செய்யப்பட வேண்டும். அவர்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் அவ்வளவு கோடிக்கணக்கானவை. எல்லா மக்களின் சொத்தை கொள்ளையடித்தது. மாற்றுவாங்க, எல்லாம் மாற்றுவோம். திமுகவினுடைய எல்லா அமைச்சர்களும் இந்த பட்டியலில் உண்டு. முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் இந்த பட்டியலில் உறுதியாக வருவார். காரணம், டாஸ்மார்க்கில் வந்த நிதியை தன் கட்சி நிதிக்கு மாற்றியதை பெருங்குற்றம். கண்டிப்பாக அதை நிச்சயமாக மாற்றுவாங்க. கொஞ்சம் பொறுத்துருங்க. எல்லாம் வெள்ளை அறிக்கை விரைவில் வர இருக்கிறது, அதில் மாட்டுவாங்க எல்லாம். ஓகே சார். என் தேவையான தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.